நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையே, மோதகத்தையும் பாயசத்தையும் ருசியுங்கள். தந்தையே, சுவை எவ்வாறு உள்ளது? உன் கரத்தால் செய்தது நற்சுவையாகத்தான் இருக்க இயலும். இந்த மோதகம் பார்வதி தன் கரத்தால் செய்தது போலவே உள்ளது. சுவையில் சற்று மாற்றமில்லை. நான் அவர்கள் புதல்வன் தானே, அவர்களது அம்சமாவேன். அவர்கள் சமைக்கும் போது நான் அவர்களை கவனித்திருக்கின்றேன். அதனால் தான் இன்று நாம் அனைவருக்கும் அதன் பலன் கிடைத்தது. எனினும் இன்றுதான் உணவு உண்பதானது எத்தனை எளிமையான பணி என்பதனை உணர்ந்தேன். இருப்பினும் அந்த உணவினை சமைப்பதானதும் அனைவருக்கும் பரிமாறுவதும் மிக மிக கடினமானது. இன்று நான் எனது அன்னையின் தாய்மையதன் மகத்துவத்தினை நன்கு அறிந்தேன். அவர்கள் தினந்தோறும் நாம் அனைவரின் மகிழ்ச்சிக்காக பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள். அன்னபூரணியின் மகத்துவத்தை என்று உணர்ந்த பின்னர் கணேசன் உள்ளத்தில் பெருகிய தன் அன்னைக்கான மரியாதை சிருஷ்டியில் மானிடர் மனதில் தோன்றுவதும் அவசியம். இம்மாளிகையானது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆம், புறத்திலிருந்தே இத்தனை அழகாக பிரம்மாண்டமாக தெரிகிறதோ, இது அகத்தில் எவ்வாறு தோற்றமளிக்கும்? அது எனது கற்பனைக்கும் எட்ட மறுக்கின்றதே. ஏன் நந்தி, மாளிகையை உள்ளே சென்று காணலாமா? நெல்லுங்கள். எவரும் சம்பிரதாயம் அறிய மாட்டீர்களா? இது ஈசனுக்காக நான் நிர்மாணித்த மாளிகை. அனைவரினும் முன்பு அவர் பாதங்களை இதில் பதிய வேண்டும். பிறர் எவரதும் அல்ல. உச்சிதமே, நான் உடன் சென்று பிரபுவை அழைத்து வருகிறேன். நந்தி, எனது பிரபுவை அழைத்து வர நானே செல்வேன். இம்மாளிகை அவருக்கு என் காணிக்கை. இதில் மாற்றார் எவரும் தலையிடுவதை நான் அனுமதிக்க இயலாது. அடியவனை எக்கனவு கைலாயம் இட்டு வந்ததோ அது முழுமையாக நனவானது. நான் எனது பக்தி, சக்தி, ஆற்றல் மற்றும் அன்பினால் தமக்கொரு மாளிகை எழுப்பினேன். இனி அதனை தம்மிடம் ஒப்புவிக்க காத்துள்ளேன். தமது திருப்பாதங்கள் அதில் பதியும் போது அந்த ஸ்வர்ண மாளிகையானது உயிர்ப்பித்தெழும். தசானந்தா, அம்மாளிகையை நிர்மாணித்தது பார்வதியின் இச்சையை பூர்த்தி செய்வதற்கே. அதனால் முதலில் அந்த மாளிகையில் பாதம் பதிக்க வேண்டியவளும் பார்வதிதான். ஆம் தந்தையே, முழுமையடைந்த மாளிகையை கண்டு அன்னையார் மிகவும் பரவசம் அடைவார்கள்.
தசானந்தரே, எமது அன்னையார் திரும்பும் மட்டும் தாம் காத்திருக்கத்தான் வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் பிரபு. விவாகத்திற்கு ஏற்ற சுபமுகூர்த்த தினம் என்று தேவி? கைலாயத்தில் மாளிகை நிர்மாணிக்கும் பணி துவங்கியானது. மிக விரைவிலேயே அதற்கான கிரகப்பிரவேசமும் நிகழ உள்ளது. தாம் அனைவரும் அதற்கு வருகை தர வேண்டும். நான் சுவாமியிடம் ஆலோசித்து அத்தினமே விவாக முகூர்த்தத்தையும் நிர்ணயிக்க சொல்கிறேன். தமது கிரகப்பிரவேச விழாவினில் பங்கெடுப்பது எங்கள் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமாகும். அவசியம் வருவோம். அசோக சுந்தரியும் நகுஷனின் புதிய உருவத்தை காண்பாள். இனி நான் கைலாயம் திரும்பும் வேளை நெருங்கியது. நாராயணன் நாராயணன். கைலாயத்தில் ஸ்வர்ண மாளிகை நிறைவடைந்ததை தற்போதும் என்னால் நம்புவதற்கு இயலவில்லை. எனினும் பிரபு, அனைத்தும் துறந்தவர் எனப்படும் மகாதேவர் இனியேனும் ஒரு முழுமையான கிரகஸ்தனானாரா? அதற்கு காலமே விடையளிக்கும் தேவரிஷி. தம்மை எம் அருகாமையில் இருந்ததாக நான் உணர்ந்தது அற்புத அனுபவம். ஒரு கணம் தாம் எமது உடன் இருப்பதாகவே தோன்றியது. இந்த கணத்தை போல் தம் மனமார்ந்த அனுமதி இருப்பின் நிகழும் எப்படியும் சுபமாகும், வெற்றியும் பெறும். இனி நகுஷன் விவாக யோகியத்தை பெற்றான். அவனை கண்டால் தமக்கும் பரவசம் மிகும். எனினும் அசோக சுந்தரியின் கருத்தையே நான் அறிய விரும்புகிறேன். அதற்காக மகாராஜா ஆயுவை கைலாயம் அழைத்துள்ளேன். அத்துடன் அவரிடம் நான் மாளிகை அமைக்கும் பணி முழுமை அடைந்ததும் அதற்கான கிரகப்பிரவேச விழாவில் தன் குடும்பத்தாரோடு பங்கு கொள்ளவும் அழைத்தேன். அச்சமயம் விவாக தேதியும் முடிவானால் விவாக ஆயத்தங்களையும் துவக்கலாம் அல்லவா? சுவாமி, இப்பிரகாசம் எத்தகையது? இது உனது கனவு மெய்ப்பட்டதற்கான அடையாளம் பார்வதி.
ஆம் பார்வதி, உன் உள்ளத்தின் விருப்பப்படியே மாளிகை அமைந்துள்ளது. உனது வருகைக்காகவே அந்த மாளிகை காத்திருக்கிறது. வாருங்கள் தாயே, விரைந்து வாருங்கள். நானும் நமது மாளிகையை காண்பதற்கு ஆவலாக உள்ளேன். ஆம் தாயே, செல்வோம். ஆம் பார்வதி, உனது கைலாய வருகைக்காகவே நானும் காத்திருக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர வேண்டும். குருதேவா, எத்தகு பிரகாசம் இது? இது கைலாயத்தில் அமைந்த மகாதேவரின் புதிய மாளிகையின் ஒளி. என்ன, கைலாய மாளிகையா? அதுவும் ஸ்வர்ண மாளிகை. ஸ்வர்ண மாளிகையா? கைலாயத்தில் அமைந்ததா? குருதேவா, தாம் சொப்பனம் காண்பதாக உணர்கிறேன். நான் சொப்பனம் காணவில்லை இந்திரா. அது தசானந்தன் தமையன் குபேரனிடத்தில் பெற்ற தங்கத்தால் மகாதேவருக்காக அமைத்திருக்கும் மாளிகையாகும். தசானந்தனிடம் அந்த ஆற்றலும் உள்ளதா? அவன் கலைகள் 10 வல்லவன் தேவேந்திரா. வாஸ்து கலையில் தலை சிறந்த நிபுணன். அவனால் நிர்மாணிக்கப்பட்ட மாளிகை தம்முடைய இம்மாளிகையினும் அதி அற்புதமாகவே விளங்கும். அது சொர்ணத்தால் ஆனதால் அதோடு ஒப்பிடுகையில் தமது இம்மாளிகையின் மிளிர்வு சூரிய ஒளியின் முன்பு தீப ஒளியைப் போன்றே இருப்பது சாத்தியம். அகம் காண்போமா? பார்வதி,
சிறந்த நறுமண மலர்களால் நந்தவனம் அமைத்துள்ளேன். சிருஷ்டியின் நறுமண மலர்கள் அனைத்தும் இங்கு நிறைந்துள்ளன. இது தம் தியான அறை பிரபு. இதில் தாம் அமரும் போதெல்லாம் வழக்கமான தியான பீடத்தில் அமர்வதைப் போலே தாம் உணர இயலும். பொதுவாக தம்மை சூழ்ந்திருக்கும் அழகிய சுற்றுச்சூழல் எங்கும் தம்மை சூழ்ந்திருக்க இயன்ற ஆயத்தங்களையும் செய்திருக்கின்றேன். தேவி பார்வதியின் மாளிகை அழகாக அமைந்துள்ளது. எனினும் தேவி, நினைவு மறவாதீர்கள், எம் மாளிகையை அமைத்திருப்பது தசானந்தன். அவனது கட்டமைப்பில் ஈசன் மீது அவன் கொண்டுள்ள பக்தியோடு அவனது அகங்காரமும் ஐக்கியமானது. எனினும் பிரபு, என் வினாவிற்கு தாங்கள் விடையளிக்கவில்லையே. மகாதேவர் எம் மாளிகையில் வசிப்பாரா? பொறுமை தேவை தேவரிஷி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது தமது சங்கீத சபை. இங்கும் கைலாயம் போன்ற சூழலை நிர்மாணித்துள்ளேன். இசை இயற்கையோடு இணைந்திருந்தால்தான் அது ஆன்மாவை அடைவதில் வெற்றியடைய இயலும். இந்த அறையின் சிறப்பு யாதனில் இயற்கை இடையே அமைந்திருந்தாலும் புற ஓசைகள் அகத்தில் ஊடுருவாது. இந்த அறைக்குள் ஒலிக்கும் இசையானது சிருஷ்டி முழுவதும் எதிரொலிக்கும். வாருங்கள் பிரபு. இது தம் நடன அறை பிரபு. பிரபு, தம் ஞான சபைக்காக இதை அமைத்தேன். இங்குள்ள சுற்றுச்சூழல் ஞான சபையில் பங்கெடுப்பவர் எவராயினும் அவரது கவனத்தை தம்மிடமும் தம் வாக்கிலும் பதிந்திருக்கச் செய்யும். நீ என் தலை சிறந்த பக்தன் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. எனினும் கைலாயத்தை அடைந்தும் நீ கைலாயத்தின் மகிமையை உணரத் தவறினாய். கைலாயத்திற்கு இணையான மாளிகையை அமைக்க இயலும் எனில்
கைலாயம் தனித்துவம் பெற்றிருக்காது. கைலாயம் எனும் தலம் மனோநிலையின் பிரதிபலிப்பே என்பதை நீ உணரவில்லை. அது உள்ளத்தின் தூய்மையின் பிரதிபலிப்பாகும். அது சிருஷ்டியின் வாழ்விலிருந்து பெறும் முக்தியின் வெளிப்பாடு. மோகமும் மாயையும் அழிவு பெறும் எல்லையில்தான் கைலாயம் துவங்குகிறது. அத்தகு கைலாயத்தை மாயையால் நீ பிணைக்க எண்ணுவது எவ்வாறு சாத்தியமாகும்?